அமதா, என்ன அமதா? காதோடுதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவர் மாம்பழம் வேண்டுமென்றார் அப்படின்னு உங்க காதல் கதையை ஸ்டார்ட் பண்ணி, ஆத்து மேட்டுல முத்தம் ஒண்ணு கொடுத்தா மொத்த கடன் தீராது, காத்து வாக்குல கண்ணடிச்சு கவுத்தா கெட்ட மனம் தேராது, அப்படியே உங்க காதல் வளர்ந்து கொள்ளு தாத்தா கிட்ட மாட்டி உங்க காதல் கல்யாணத்துல முடிஞ்ச கதைய ரேகா பாப்பா கிட்ட இந்நேரத்துல சொல்லி அருவ போட்டுட்டு இருக்கியா நீ? ஏண்டா எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறவகிட்ட வந்து என்னோட காதல் கதையத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களாக்கும். நீ வந்து பார்த்த. அச்சிச்சோ, அப்ப இல்லையா? நான் கூட நீ கிருஷ்ணனை நினைச்சு மனசுருகி வருத்தப்பட்டு அந்த கதையத்தான் பாப்பாட்ட சொல்லிட்டு இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, அண்ணன் சொல்ற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா உங்களோட லவ் ஸ்டோரி? சொல்லமுதா. இவ ஒருத்தி சும்மா கிளடி அண்ணனுக்கு தப்பா வந்து பிறந்திருக்கா. வைக்கப்படுறத மறைச்சிக்கிட்டு ஏன் கோபப்படுற மாதிரி நடிக்கிற? ஏண்டி, ஏன் அவனுக்கு நீ என்னாச்சுன்னு தெரியல? அவனோட வைப்பு அப்படியே உனக்கு வந்துருச்சோ? மேபி. எல்லாம் ஒரே குட்டையில வந்த மட்டைக்கு தானே. ஐயோ, அந்த குட்டை நீ தானே? என்னடா என்ன பசி மயக்கத்துல ஏதேதோ வளராத, போய் சாப்பிடு போ. நான் பசி மயக்கத்துல வளர்றேன். இல்லையா பின்ன? அப்ப அரை தூக்கத்துல வளராத, போய் படு போ. ஐயோ கிளவி, பசியில தூக்கத்துல எல்லாம் நான் வளரல. பின்ன இன்னும் அதுக்கு உனக்கு என்ன தாண்டா வேணும்? பாரு பூ மாதிரியை கூட்டிட்டு அண்ணன் தம்பி வீட்டுக்கு போங்கன்னு நான் சொன்னல, கேட்டியா நீ? இனி போகாம இங்கே உட்காந்துக்கிட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நான் ஒரு வேலை சொன்னேன்ல, அதை செஞ்சியா நீ? அம்மதா, மாமா அத்தை ரேக்கான்னு எல்லாத்துக்கிட்டையும் போய் அவங்க வீட்டில் வெளியே வச்சிருக்கிறோம் பணம், டாக்குமெண்ட்ஸ், நகைகள் எல்லாமே சரியா இருக்கான்னு கேட்டுட்டு சொல்லு. ஐயோ, அதையெல்லாம் நம்ம கேட்கவே இல்லையே. இவங்க 3 பேர்த்துல யார்கிட்ட கேட்டாலும் செருப்பிலையில அடிச்சு போடுவாங்க. ஏன்னா காரணம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அம்மத்தா, அண்ணன் கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. நீ செய்யலைன்னா வேற யாராவது கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அம்மத்தா, அப்பளவே கால் வலிக்குது சொல்லிச்சேன்னே. உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா என்ன? சொல்லு, நான் வேணா வந்து செஞ்சு தரேன். இங்கதான் ஒரு கிச்சன் இருக்கு சொன்னாங்க. குட்டிமா, அதெல்லாம் வேணும்னா நானே செஞ்சுப்பேன், இல்லை கடையில் போய் வாங்கி சாப்பிட போறேன். அப்புறம் என்னதான் வேணும் அண்ணே சொல்லு. ஏய் கிளவி, நீயா கேட்குறியா இல்லை நானா கேட்கவா? வாயை மூடிட்டு பேசாம போயிருடா. ஏன் அப்பத்தா? அடியே, என்ன விஷயம்னே தெரியாம பேசாம இருடி நீ. முதல்லலாம் நீ தான் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்த, இப்பெல்லாம் இவ கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. இப்போ எதுக்கு என்ன பேசுற? உன்னை சும்மா இருன்னு சொன்னேன். நீயோ நானோ யாராகட்டும் இதை பத்தி பேச போய் சும்மாவே இவ கை வாங்குறா. அடுத்து எட்டு மிதிப்பாளா இருக்கும். அப்பத்தா, நான் எதுக்கு அண்ணனை எட்டி மிதிக்க போறேன்? லூசா நீ? அப்படித்தான் நடந்தாலும் சந்தோஷமே. பார்த்தா நீங்களும் வேலையை பார்த்துட்டு போக சொல்லிட்டேன். 2 பேரும் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டீங்க. இந்தாரு அப்பத்தா. அப்படி என்னதான் எதை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன் குட்டிமா. வேண்டாண்டா, கம்முனிரு. அப்பத்தா, நீ அமைதியாரு. அண்ணன் என்கிட்ட தானே கேட்க போகுது. ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க. மேற்கொண்டும் எங்க மாமாட்ட சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்ட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடாதீங்க. அப்புறம் நீலகண்டன் சாருக்கும் இப்படி ஆயிடுச்சா, அதிலே உங்க அம்மா ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. இனி நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க நொந்து போயிடுவாங்க. அதனால தான் சொன்னேன். ஏன் குட்டிமா, மாமா அத்தை நீனு உங்களுடைய எல்லா வேல்யூபிள் திங்ஸும், அதான் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸு, ஜுவல்ஸு, அமௌண்ட்டு, இதெல்லாம் சரியா இருக்குல்ல? அதுவும் சிவா உனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் வாங்கி கொடுத்த எல்லா திங்ஸும் சேஃபாக இருக்குல்ல? ஐயோ, இவன் என்ன கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இந்த முறை முறைக்கிறான். இவனை கேட்காதேனா கேட்கவும் மாட்டேங்கிறான். இவங்க 2 பேத்து கடையில் நம்மளாம் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கு. சிவா மட்டும் ரேகாவோட வாழ்க்கையில் வரலனா எப்படியாவது 2 பேத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாக்கி ரேகாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். எல்லாருடைய ஆசையும் அதுதான். அந்த கடவுள் அதை நடத்தலையே அப்படின்னு எத்தனை நாள் நினச்சி கவலைப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ இந்த நிமிஷம் இவங்க 2 பேத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அதை பற்றி பேசாதேன்னு சொன்னானேல, இவ பாரு இங்கே என்ன முளைச்சிட்டு இருக்கா. நீ சும்மா இரு கிளவி. குட்டிமா, இல்லை ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? ஏன் கேட்டேன்னா, பரமு சொன்னால பாரு கம்பெனியில் காசை திருடிட்டா, அதனால தான் அவளை நம்பி நான் காசை கொடுக்குறது இல்லைன்னு. அதான் பாரு உங்களோட பொருட்களில். வாய மூடு முதல்ல.
ஐயோ அப்பத்தா முதல்ல அண்ணன் இங்கேருந்து போக சொல்லு. உங்களுக்கெல்லாம் நான் நல்லா இருக்கிறதே பொறுக்காதில்ல. என்னை கொலகாரியாக மாற்றிட்டு தான் மறுவேலை பார்க்கணுன்னு இருக்கீங்க. கேட்டையாடா? அதை தானே நானும் சொன்னேன். போடா இங்கேருந்து பேசாம. குட்டிமா, கேட்டது நான், நீ என் முகத்தை பார்த்து பேசு. அப்பத்தா போடா, போய் படு. குட்டிமா, நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பேசு. காலையிலேருந்து அலைஞ்சு புத்தி பேதல சிரிச்சா என்ன? என்னம்மா என்ன? 3 பேரும் கத்துறது வெளியே கேக்குது. எதுக்கு ரேக்கா பாட்டிக்கிட்டேயும் அண்ணங்கிட்டையும் இப்படி கத்திட்டு இருக்க? ஏன் 2 பேரும் வந்து என்கிட்ட கேட்குறீங்க? அதை அண்ணங்கிட்டே கேளுங்க. என்னாச்சு? அது பரமு அக்கா சொன்னதை வச்சுக்கிட்டு நம்மளோட திங்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங்கான்னு கேட்குறாப்ல. ஏன் பார்த்தா ஏன் நீ பண்ணுறது எதுவுமே இப்போ வர சரியில்லை என்ன? தப்பு தான் அத்தம்மா. நீங்கள் ரேகாவை அடிக்க போக நான் உங்களை அடிக்க கையோனது தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் கேட்டது. ஏன் பார்த்தா அப்படியே என்ன சொன்னேன்? எங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ என்னடானா இப்படியெல்லாம் பேசுகிற? இல்லை இல்லை அத்தம்மா. உன் கூட ஒன்றா பிறந்து வளர்ந்த உன்னோட தங்கச்சியவே நீ ஏன் சந்தேகப்படுற மாதிரி இருக்குல்ல இது? பாரு எப்படியோ, பரமும் அப்படித்தானே. நான் இவ்வளோ நம்புறேன்னா அவளையும் நம்பணும் இல்லை அத்தை. அதான் நாங்கள் ஊர்லேருந்து வந்து இவ்வளோ நாள் ஆகியும் பரமும் கொஞ்சமும் திருந்தலை. அதனால் ஒரு வேளை பாரு திருந்தின மாதிரி வெளியே காமிச்சிக்கிட்டு அவளும் இன்னும் திருந்தாம தான் இருக்காளோன்ட்டு. ரொம்ப சூப்பர். உன்னை நீ ஏன் சந்தேகப்பட்டுக்கோ அண்ணே. ஏன் குட்டிமா? அதை தானடா நீ பண்ணுற, அப்புறம் அவள் அதை தானே சொல்வா. கொஞ்சமாவது அறிவிருக்கா இல்லை அறிவிருக்கான்னு கேட்குறேன். எனக்கு முன்னாடி பிறந்தவங்க நீங்கள் 4 பேரும். நீ ஏன் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அண்ணே, என்னோட அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா மாதிரி அவங்க தோல்லையும் மாலையும் நான் ஓடி ஆடி விளையாடி கொஞ்சி எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கேன். அப்போது நீ இதெல்லாம் உண்மையாக சொல்லலைல்ல? இல்லை என் அப்பா அம்மா உங்கள் 4 பேத்தி பிள்ளைய பார்க்காம விட்டுட்டாங்களா? இப்போ பேச அண்ணே. இல்லை பரமு அக்கா தான் கோவத்தில் ஏதோ சொல்லிட்டு பண்ணிட்டு கிடக்குறானா? உனக்கு எங்கே போச்சு புத்தி? நீயே எதையுமே யோசிக்காமல் இப்படி வந்து கேட்குற? இல்லை குட்டிமா, உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு நீயே சொல்லிட்ட. நீ சம்பாதிச்சது மட்டுமே உனக்கு போதுன்ட்ட. அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணதால சிவாவும் உனக்கு நிறைய நகைநட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இல்லை நீயே இவ்வளோ கரெக்டாக இருக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு சம்மந்தமானது எங்களுக்கு சம்மந்தமில்லாத எதையும் நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம், அனுபவிக்க கூடாதுல்ல. அதான் கேட்டேன். நான் மட்டும் இல்லை, சிவாவோட எண்ணமும் அதுதான். என் அப்பா அம்மாவோடதுன்னு அடுத்தவங்களோடதுன்னு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அதுக்குன்ட்டு என்னோடய அப்பா அம்மா ஆகட்டும் சிவாவாகட்டும் யாரையும் பிரித்து வச்செல்லாம் பார்க்கல. நீ தான் அக்காங்க நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னு பிள்ளைக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே என்னவோ பண்ணிட்டு போகிறோம். அதெல்லாம் ஒரு விஷயமா? சிவா அக்காங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன ஆகுறாரு? பிரதர் தானே. எனக்கு இவ்வளோ செய்கிறவர் அவங்களுக்கு தானே உரிமையாக செய்யணும்னு நினைப்பாரு. பாரு, கடைசியாக நானும் அவரும் பேசிக்கும்போது கூட இப்போ எப்படி எல்லோரும் ஒன்றா ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கிறோமோ ஆஃப்டர் மேரேஜும் அதே மாதிரி தான் இருக்கணும். இதை விட பெருசாக வீடு கட்டணும், எல்லாரும் சந்தோஷமாக அங்கே இருக்கணும் அப்படின்னெல்லாம் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுது? எனக்கும் சிவாக்கும் எல்லாரும் வேணும். ஆனால் நீங்கள் எல்லாரும் தான் எங்களை பிரித்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அக்கா அப்படி தான் என்னோடதெல்லாம் எடுத்தால் என்ன யூஸ் பண்ணிட்டு திருப்பி தரப்போகிறா இல்லையா? நான் கேட்டால் அப்பாவோ இல்லை சிவாவோ வாங்கி தர போகிறாங்க. அப்படி தான் நான் யாருக்கு தரேன்? என்னோட அக்காவுக்கு தானே. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை குட்டிமா, பரமு சொத்துன்னு இருக்க மாதிரி பாருவோம். அக்காங்க ஆசைப்பட்றாங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனால் எனக்கெல்லாம் என் அப்பா அம்மா என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் அவங்க 2 பேத்துக்கும் செய்யத்தானே போகிறாங்க. அவங்க தான் புரிஞ்சிக்காம பேசுகிறானா? நீயும் இல்லை குட்டிமா, எங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம். டே பைத்தியக்காரா, நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டு ஒழுங்காக 6லேருந்து 8 மணி நேரம் கரெக்டாக தூங்கி எழுந்திருக்கலனா
செல்ல பார்த்து பார்த்து இப்படிதான் மெண்டலா நிப்ப நீ. அம்மத்தா அடா அரமண்டலே, ரேகா சொல்றது உண்மைதான். நீங்க 4 பேர் வேணும்னாலும் சரி வேண்டானாலும் சரி, நான் உங்க மாமா உங்க அத்தை நாங்க 3 பேரும் ரேகாக்கும் சிவாக்கும் என்னெல்லாம் செய்யறோமோ அது உங்க 4 பேத்துக்கும் கண்டிப்பா செய்வோம். ஏன் உங்க 4 பேத்துக்கு வருவாங்களா லைக் பண்ணரு, அவங்களுக்கு தான் செய்வோம். நீ நினைச்சிட்டியா அப்படியே வேண்டாம் வேண்டானா அப்படியே விட்டுருவாங்கன்ட்டு? இல்ல அம்மத்தா, நான் அடே எப்படினாலும் உங்களுக்கு செய்ய போறதெல்லாம் செய்யறது தான்டா. அதனால யார் எதை வச்சுக்கிட்டா என்ன, அது ஏன் இப்போ ஒரு நாயன்னு பேசுற, அதை தான் பாப்பா கேட்குறா. சரி. அப்படின்னாலும் சிவா வாங்கி கொடுத்ததெல்லாம் பார்த்தா மாமா. இங்கே பாரு பார்த்தா, முதல்ல நீ நினச்ச மாதிரி இங்கே ஏதாவது நடந்துதா? இல்லாத்தா, எனக்கு தெரியாதுல்ல. அதான் தெரிஞ்சுக்கோ, அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கவே இல்லை. பாட்டி எங்களுக்குன்னு கொடுத்தது எங்களோடது, ரேகா சிவாவோடது எல்லாமே என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. ரேகா எதையுமே தான் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இப்போ ஏன் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் நானும் அதை பற்றி மறுபடியும் பேசவே இல்லை. உங்கள் 5 பேத்துக்கும் கல்யாண பேச்சு வரட்டும், எல்லாத்தையுமே அவங்கவுங்களுக்கானதான் நான் பிரித்து கொடுத்துருவேன். போதுமா? இல்லை மாமா. ஐயோ அடா முட்டாளே, என்ன அம்மத்தா? என் பையன் இல்லைன்னா என்னை கிளவிங்கிறது இருந்தா அமத்தாங்கிறதா? டேய் பரும மாதிரியெல்லாம் பாரு கிடையாதுடா. அவன் நல்ல பிள்ளைதான், நம்பு. போதுமா? நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி பரமும் எப்படி எதிர்பாராம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான் அந்த மாதிரியெல்லாம் பாரு என்னைக்கும் செய்ய மாட்டா. போய் நிம்மதியா தூங்கு. வரும் எல்லாரும் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோம். எடுத்து குடிச்சு விளாக்கிறதம்மா. மணி 10க்கு மேல ஆச்சு, இன்னும் அதுக்கு டீ கேக்குதா? டீ உங்களுக்கு அது என்னவோ நீ இருந்தா மட்டும் அடிக்கடி டீ குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? எவ்வளோ பெத்த கேனச்சி பைத்தியகாரி தானே, சும்மா போட்டு எல்லாத்தையும் கழுவி ஏத்துட்டு இருக்கா. சரிங்க மேடம், இனிமே நான் உங்ககிட்ட டீ கேட்கலீங்க, நானே போட்டு குடிச்சுக்கிறேன். டீ அடிக்கடி குடிக்க கூடாது, அது தூங்கும் போது குடிக்கிறீங்க, தூக்கமே வராதுன்னு சொன்னா. அடிக்கடி இங்க யார் குடிச்சாங்க? இத்தனை நாள் நான் தனியா தானே இருந்தேன். ஒரு டீ போட கஷ்டப்பட்டுட்டு கடைக்கு ஏன் போகணும்னு சொல்லிட்டு அது கூட நான் குடிக்காமே இருந்தேன். இப்பதான் நீ இருக்கீல, அதான். ஏன் சும்மா அடிச்சுட்டே இருக்க? கையை 2 பிடிச்சி கட்டி வச்சிருவேன் பாத்துக்கோ. செய்வீங்க, ஏன் செய்ய மாட்டீங்க? கேப்பாரத்து கிடக்க என்ன யாரும் இல்லாத அனாதியா? அனாதியா? யாரு? நானே தான். பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வந்து ஒன்னு கண்ணேன்னு பெத்து, அதுவும் பாரு நான் முக்கியம் போயிருச்சு. இப்ப பாவப்பட்ட ஜென்மம் யாரு? நான் தானே. யார் சொன்னா அப்படின்னு? உனக்காக நான் இருக்கேன், உங்க அண்ணா இருக்கான், மறுபடியும் ரேகா, உங்க மருமக பிள்ளை எல்லாரும் இருக்காங்களா, அப்புறம் என்ன? 1000 பேர் இருந்தாலும் பொண்ணா பிறந்துட்டோம்ல, நாங்கெல்லாம் யாரும் இல்லாத அனாதை தானே. சத்யா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஒரு டீக்கு சண்டை போட ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து நிக்கிறேன்? நான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கேனா? நம்ம வீட்டுல டீ குடிச்சா பரவாயில்ல, சிவராமண்ண வீட்லயும் அப்படித்தான். சரி அவராவது விடுங்க, ரகுபதி சார் வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம், அங்கேயும் அப்படித்தான். என்ன அப்படித்தான்? டீன்னு டீயா குடிச்சு தள்ளுறீரு. சிவராமன் யாரு? அப்பா நகமும் சதையும் போல 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க. அடடா, அதுல மேடம் என்ன போறாமையோ? ஏதோ கொஞ்ச நாள் பேசாம இருந்தீங்க, நான் கூட அப்படியே இருந்துருவீங்களோன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் பொய், வேஷம், எல்லாம் வேஷம். சரி, நீ பார்த்து என்னைக்காவது சிவராமன் கூட பேசாதீங்க பழகாதீங்கன்னு சொல்லிருக்கியா? சொல்ற அளவுக்கு அவரும் நடந்துக்கிட்டது இல்ல, நீங்களும் நடந்துக்கிட்டது இல்ல, அதனால நான் சொல்லல. நீ சொல்லலையா? அதான் நானும். சே ஒரு நாளும் அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்லப்பா. ரகுபதி சார் யாரு? எங்க 2 பேருக்கும் அப்பா மாதிரி. அவங்க வீட்டுல போய் நீ ஏன் கணக்கு பாக்குற? ஏன் சத்யா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? முட்டாள் அவங்களே பாவம் மருமகன் வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க, அங்க போய். இருக்கட்டும், 3 பிள்ளைகளையும் பேத்து வளர்த்து படிக்க வச்சு நகை போட்டு சீசன் எல்லாம் பண்ணி கட்டி கொடுத்தவருக்கு அந்த உரிமை கூட இல்லையா என்ன? அவருக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? சரிமா தாயே, எனக்கு இல்லதான். உன்னோட மகளுக்கு 2 பேருக்கு கல்யாணத்தை வை, அவங்கள வர சொல்லி இங்கேயே நம்ம கூட தாங்க வச்சுப்போம். அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் பெருசு என்ன சொல்லுச்சுன்னு 2 பேரும் தான் கேட்டோம். ஒரு வேலை தானே, அதெல்லாம் கிடைச்சிடும். அவளுக்கு இருக்கிற திறமைக்கு சாமர்த்தியத்துக்கும் கிடைக்காமையா போயிரு போகுது. சிறுசு என்ன சொல்லுச்சு? 2 பேரும் தனியா பேசிட்டு இருந்தீங்க. சிறுசுக்கு எனக்கு எப்பவும் ஆகாது, அதுக்குன்னு என் புள்ள கூட இல்லாம தனியா பேசிட்டு இருந்தீங்க. சிறுசை கண்டா ஆகாது. உங்க பிள்ளையா? ரொம்ப அக்கறை இருக்குல்ல அதனால உங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டோம். ஓ, அது எப்படி? பெருசு 2 கண்டா மட்டும்? அது 2 சமத்து அறிவு. அப்போ சிறுசுக்கு 2 சேட்டை அதிகம்.
இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். ஏண்டாடி எனக்கு ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருக்கீங்களா? வாமா. வரேங்க அங்கிள். உனக்கு நான் ஊட்டி விட்டதே இல்லையாக்கும். சரி, இனி ஊட்டி விட்டுட்டா போச்சு. இதோ இப்போ இப்போ நாங்க 2 பேரும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். நீங்க எங்களுக்கு ஊட்டி விடுறீங்க. இவர் என்ன வான்னு கேட்டதே நல்ல நோக்கத்தோடையா இல்லையான்னு குழப்பமா இருக்கு. ஏன்னா விக்கிய நின்னானிக்குல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் எப்படி விக்கியோட ஒய்ஃபா என்ன ஏத்துப்பாரு? ஆனா இதெல்லாம் தெரியாதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பவும் நல்லா தான் உபசரிச்சாரு. இப்ப வந்ததுதான் கொஞ்சம் சங்கட்டமா மனசுக்கு நெடுதலா இருக்கு. என்ன ஆனாலும் சரி விக்கிய யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கேயும் விட்டு தரக்கூடாது. இது அனிதம்மா வித்யா இவங்களோட ஆசையும் கூட. விதிப்படி விக்கிக்கு மின்னானி கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நடந்திருக்கும்ல. அது நடக்கலல்ல. அதை நினைச்சு என்னதான் மாசம் தேத்திக்கிட்டாலும் கவனமா இருக்கணும் ரேவதி. மணி எவ்வளோ வாச்சு? ராகினி தான் படிக்கணும் எழுதணும்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தா, சாப்பிடவே இல்லை. சரின்னு இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு ஊட்டிட்டு இருக்கேன். நீங்களும் நான் இன்னும் சாப்பிடல. அது சாப்பிட்டோம். ரேகா பாட்டி சாப்பிட வச்சு தான் அனுப்பினாங்க. நீங்க ஊட்டி விடவும் எனக்கும் ஆசையாயிடுச்சு. அதுவும் இல்லாம ஒருத்தங்க வர வழியெல்லாம் வாமிட் பண்ணிட்டே வந்தாங்களா, அதான். ஓ சரி சரி, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். அம்மு, நீ மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகு, நான் வந்துட்டேன். விக்கி கார்ல இருந்து லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு வந்தாரம்மா. மறந்துட்டோம்ல. நானும் வரேன் விக்கி. இல்ல அம்மு, நானே. விக்கி ப்ளீஸ். ம், என்ன இவ ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ உரிமையா இவளே ரூம்க்கெல்லாம் வந்தான். செகண்ட் டைமும் வந்துட்டு போயிட்டா. இப்போ என்ன? இல்லமோ உனக்கு தான் என்னோட ரூமும் வித்யா ரூமும் தெரியுமே. விக்கி ராகினி. ஓ சாரி அம்மோ, நான் அதை யோசிக்கலாம். சரி வா. ஐயோ அம்மா வீட்டை க்ளீன் பண்ணுறேனே இங்கே அனுப்பிட்டு எப்படி இங்கே 2-3 நாள் ஸ்டே பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ சத்யா, கவனமா பேசுடா. அப்புறம் நீ பேசும் வார்த்தைகளை சேகரித்து செய்வேன் அன்பே ஒரு அகராதி அப்படின்னு இவ எல்லாத்தையும் பிரைன்லயே ஷார்ப்பா நோட் பண்ணி வச்சுப்பா. தகுந்த நேரம் பார்த்து பதிலடி கொடுப்பா. நீ தூங்கும் நேரத்து தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. அப்படி நல்லா நினைச்சிட்டு தலையெல்லாம் கோத மாட்டா. நல்லா அசந்து தூங்குற நேரம் அம்மிக்கலோ ஆட்டாங்கலோ எடுத்து தலையில போட்டுற போறா. இதுக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் தான் புள்ளையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு ஒரே ஊர்ல தனியா இருந்தேன். இந்த கல்யாண பேச்சு வந்து இப்போ மறுபடியும் மாட்டிக்கிட்டு முடிக்கேனே. சமாளிப்போம். ஏதேதோ புதுசு புதுசாக கோர்ஸை கொண்டு வந்து அதுக்கெல்லாம் ஒரு டிகிரி வேற. இந்த பொண்டாட்டிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு கோர்ஸை கொண்டு வந்து அதுக்கு ஒரு டிகிரி கொடுத்தா எல்லா ஆம்பளைகளும் படிப்பாங்க. இவர் என்ன இவ்வளோ நேரமா யோசிக்கிறாரு? விக்கி விக்கி எதுக்காக பூமாரி கிட்ட பேசணும்னு நினச்சிருப்பா? அதை பற்றி இவர்கிட்ட கேட்கலாமா? விக்கியை பற்றி பேச்செடுத்தாவே பிடிக்க மாட்டேங்குது. டைரக்டாகவும் கேட்க முடியாது, கேட்காமலும் இருக்க முடியாது. ஆனால் இந்த மனுஷன் ஊமையாட்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கு. அமைதியாக இருக்கிறத பார்த்தாவே தெரியுது. எப்படி கேட்க? வாடா வாரக்கு நேரமா? வந்ததும் வராதுமா, இதுக்கிட்டே நம்ம மாட்டணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோமா, அதான் லேட் ஆயிடுச்சு. இவளை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்த? இவன் மூஞ்சில முழிச்சாலே ஏன் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல கண்டவெல்லாம் இருக்கா. ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க மேல போறோம். உடனே போலாம். அப்போ வந்து கிளம்பிடுவியே, அந்த கவரில் என்ன கொடுத்து போட்டு போ. உனக்கும் ராகினிக்கும் வாங்கிட்டு வந்த பிரியாணி. ஓய் என்ன இல்லை இவ்வளோ நேரம் என்ன யோசிச்சிங்களே தவிர அதான் எனக்கு தெரியாம ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? உண்மையை சொன்னோம் சத்தம் மறைக்கிறீங்களானா இதே கேள்வியை தான் எப்போ இருந்து கேட்டுட்டு இருக்கான். எதை பத்தி கேட்குறா? மேடம் அடிக்கடி இந்த கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதா இல்ல உங்க மருமகளுக்கு தேவைப்படுதா? ஆட்டா கண்டுபிடிச்சிட்டாரே. சரி ஏதோ ஒன்று போட்டு வாங்குவோம். இல்லை ரெண்டு மருமகன்ல எந்த மருமகனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? சசி சிவாவோட அப்பா சீனிவாசன் சாரை பத்தி வேணுமா? இல்ல விக்கி இன்னைக்கு அஜய மீட் பண்ணானே, அதனால சேகர் பத்தியும் அஜய பத்தியும் தெரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் சொன்னதும் தெரிஞ்சுக்கணும். விக்கி மீட் பண்ணதா சொல்ற இந்த அஜய் யாரு, சேகர் யாரு? இன்னுமே புரியலையே. நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இவரை ஏதோ சொல்றாரு. ஏங்க
நீங்க சொன்ன முதல் 3 பேத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அஜய் சேகர் யாரு? ஏன் விக்கி ரேவதி அஜயும் பார்க்கவும் என் பொண்ணு மேல சந்தேகப்படுறானா? என்னது இது? நம்ம ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வாயக்காரனா இவர் ஏதோ உளறி கொட்டுறாரு. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேதே. சந்தேகமா? அவங்க 2 பேத்துக்குள்ள சந்தேகம் வர அளவுக்கு அஜய் ரேவதிக்கு யாரு? அஜய் தான் ரேவதியை லவ் பண்ணவரு.